அந்த ஹெச் ராஜா வந்து சொல்லுவாப்ல, நீ வந்து உன் குடும்பம் நாசமா போகும் அப்படிங்கும் பொழுது, ஒருத்தன் வயிறு எரிஞ்சு சாபம் விடும் பொழுது இங்க உள்ள அரங்கம் போய் சிரிச்சாங்க. அது அந்த சிரிப்பு ஏன் அப்படிங்கிறது நமக்கு உள்ள இருக்கும் தெரியும். உன்னுடைய குடும்பம் உருப்படாம போகும், நீ நாசமா போவ அப்படின்னு ஒரு ஆலயத்தினுடைய வாசலிலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு சாபம். அந்த சாபம் என்னவாச்சுனாக்கா அப்படியே பூமராங் மாதிரி திரும்பி அவருக்கு போச்சு. நீ நாசமா போவன்னு சொன்ன அந்த கை இழுத்துட்டு கிடக்கு. நீ வந்து ஒரு முஸ்லீமை இப்படி சொல்லுவியான்னு முன்னாடி கால் எடுத்து வைக்கிறாப்ல அந்த போலீஸ், அந்த கால் இழுத்துட்டு கிடக்கு. இன்னைய வரைக்கும் இந்த பெரியாருக்கு எதிராக, திராவிட மாடலுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசின வாய் இழுத்துக்குச்சு. சமூகத்துக்கு எதிராக, தமிழ் மண்ணுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக அவர் செயல்பட்டாரோ அது எல்லாமே ஒன் சைடு இழுத்துக்குச்சு. அப்ப முருகன் என்ன நினைக்கிறாருனாக்கா, டேய் நானும் என் மாப்பிளையும் பக்கத்துல இருக்கேன், தர்காவுல அங்க வச்சிருக்கிற அவரும் நானும் மாப்பிளை மச்சான், நீ எதுக்குடா குறுக்கால வந்து நீ எதுக்கு இங்க குச்சி விட்டுக்கிட்டு இருக்க, நீ யாரு முதல்ல இந்த மண்ணுக்கு, பக்கத்துல உள்ள என் மாப்பிளை நல்லா பிரியாணி சாப்பிட்டு இருக்கேன், ஏன்டா எனக்கு சேர்த்து வைக்க வேண்டியதுடா என்ற பரதேசி நாய்களா. திருமுருகாற்று பழைய என்ன சொல்றாங்கன்னாக்கா, நிறைய பேர் பேசியிருப்பாங்க, அதுல திணை அரிசியில ஆட்டு ரத்தத்தை நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சு அது மேல வேலை வச்சாதான் வேலன் வருவான் அப்படின்னு எழுதியிருக்கு. வேலனை வெஜிடேரியன் ஆக்குறது அந்த குரூப். வேலன் யாரு? அவன் வேடனை வெஜிடேரியன் ஆக்கிட்டான். அந்த காண்டுல தான் வேலன் என்ன பண்றாப்லனாக்கா அவனை கையங்காலம் இழுத்து போட்டாப்ல. இந்த மாட்டுக்கறி பிரச்சனை வந்தப்ப நம்ம கேட்டோம், எப்படி நீங்க வந்து மாட்டுக்கறி தின்னாருன்னு ராமரை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்தாங்க. அப்பவே சொன்னேன், ஏப்பா அவர் ராமரும் லட்சுமணனும் அவரு வெஜிடேரியனாக்க வெஜிடேரியனுக்கு எதுக்கு வில்லம்பு? ஒரு காட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன அது போய் தக்காளி செடியை வேட்டையாட போறாரா அல்லது கத்திரிக்காய் செடியை வேட்டையாட போறாரா? மான வேட்டையாடுறதுக்கும் பசிக்காக அங்க உணவு என்ன கிடைக்குனாக்கா காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களும் பழங்களும் தான் கிடைச்சிருக்கும். அப்ப முருகன் யாருனாக்கா அவர் ஒரு வேடர். அப்ப வெஜிடேரியன் இல்ல, அவரு நான்வெஜ். அவரு குறிப்பா எங்களுடைய நோக்கம் என்னன்னாக்கா, அந்த ஓபிசி சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு உன்னுடைய எதிரி யாரு அப்படிங்கறத கரெக்டா, ஏன்னாக்கா எதிரினாக்கா என்கிட்ட உள்ள பொருளை எனக்கு சேர வேண்டிய உரிமையை எவன் தட்டி பறிச்சு எடுத்து கொண்டு போய் ஆட்டையை போட்டு எனக்கு வந்து உண்மையான எதிரியை விட்டுட்டு எனக்கு வேற ஒரு என்னுடைய சகோதரனை, என் உறவை, என் ரத்தத்தை, என் தொப்புள் கொடிய ஒருத்தவன் எனக்கு எதிரின்னு எவன் காண்பிக்கிறானோ இந்த திருட்டு வேலையை செய்யற அயோக்கிய நாய் தாண்டா நம்மளுடைய எதிரி என்பதை இந்த ஓபிசி சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும், பாடம் புகட்ட வேண்டும். அவர்களுக்கு சரியான எதிரியை நாம் புகட்ட வேண்டும், காண்பிக்க வேண்டும். இந்த யூடியூப் ரீட்ஸ் அப்படின்னு ஒரு படிப்பு ஓட்டணும் ஆரம்பிச்சிருக்கோம். அதனுடைய முதல் நிகழ்வாகத்தான் இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆவணப்படத்தை நம்ம திரையில் செஞ்சுருக்கோம். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற பெயரை கூட நம்ம பொதுவெளியில் போட முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் தான் நம்ம இருக்கோம். ஏதோ அங்கே ஈரானில் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து குண்டு போடுது அப்படின்னு நினைக்காதீங்க. திருப்பரங்குன்ற ஃபைல்ஸுங்கிறது சோசியல் மீடியாவில் பெயரை கூட போட முடியாத லெவலில் தான் இந்த ஒன்றிய அரசு நம்ம மீது பெரிய குண்டை போட்டிருக்காங்க. அங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கும் அவ்வளோ நெருக்கடிகள் இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக, மதச்சிறுபான்மைகளுக்கு ஆதரவாக இருக்கிற ஒவ்வொரு ஜனநாயக சக்திகளின் மீதும் குண்டை வீசி இருக்கிறாங்க. அந்த குண்டை நம்ம எப்படி தகர்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வர 2026 எலெக்ஷனில் நம்ம அவங்களுக்கு காண்பிக்க வேண்டியது இருக்குது. பல பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இந்த ஆவணப்படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களால் என்ன தர இயலுமோ அதை வந்து இங்கே ஒரு QR கோட் இருக்குது, நீங்கள் போகும்பொழுது போட்டால் போதும். அதுக்காக நான் இப்போவே கிளம்புறேன்னு போட்டால் அதெல்லாம் என்னடா அவன் கூப்பிட்டு வச்சு தாப்பா போட்டு காசு கேட்குறான்னு நினைக்காதீங்க. திருநெல்வேலி திரட்டு நம்ம யுசூசு காரில் போக போகிறதில்ல, அப்புறம் ஆஸ்திரேலியன் கிளி வாங்கி நம்ம கொஞ்சம் போகிறதில்ல. இந்த மாதிரி பல வேலைகள் நமக்கு இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. பாருங்கள், இது திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைமையகம். இந்த அமைப்புலேயே வந்து ப்ரொஜெக்டர் கூட இல்லாத சூழலில் தான் நம்ம இருக்கோம். நம்ம ப்ரொஜெக்டர் மொதல் கொண்டு வாடகைக்கு தான் எடுத்துகிட்டு வந்து இந்த படத்தை ஓட்டியிருக்கோம். அமைப்பே அவதாரத்தில் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அவதாரத்தில் தான் ஓடிட்டு இருக்குமா போய் தொடர் சொல்லுவார். இந்த சூழலில் தான் இங்கே உள்ள ஒவ்வொரு அமைப்புகளுடைய சூழலும் பொருளாதார நிலைமையும் இப்படி தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த திரைப்படத்திற்கு உங்களால் என்ன இயலுமோ, ஒரு 10 ரூபா கொடுக்க முடிஞ்சால் கூட பரவாயில்ல, QR கோடில் போகும்போது போட்டிருப்போங்க. அதோட நான் இந்த திரைப்படத்தை குறித்து 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு அமைச்சர் உடனடியாக அவர் வெளியே கிளம்பணும். எனக்கு இன்றைக்கி திராவிட மாடல் நாயகனுடைய பிறந்த நாள், நிறைய வேலைகள் இருக்கும். 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ஆவணப்படம் பார்க்கும் பொழுது ஒரு அம்மா தமிழில் ஓதக்கூடிய ஒரு அம்மா, அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு அம்மா, ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அவங்க அந்த திருப்பரங்குன்றத்தில் ஏறும் பொழுதோ ஒரு பாப்பான் ஒருத்தன், ஒரு கொண்டை போட்ட பாப்பான் ஒருத்தவன் அந்த அம்மாவை வந்து கையை வச்சு தள்ளி விடுவான். நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை அந்த விஷுவல் வந்து முன்னாடியே வந்துருச்சு. அது வந்தவுடனே நமக்குலாம் ரத்தம் குதிச்சிருக்கணும். ஏன்னா அந்த அம்மா தான் நம்ம அம்மா, நம்ம வீட்டு அம்மா, நம்ம அக்கா, நம்மளுடைய தங்கையோ யாரோ ஒருத்தவங்க தான் அவங்க. அந்த அம்மாவை அவன் மேலே கையை வச்சு தள்ளுறான். வராதிங்க அப்படின்னு கூட சொல்லலை, அவன் ஆவேசமாக மேலே கையை வச்சு அந்த அம்மாவை தள்ளுறான். இப்போ நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய உறவு முறைகள் இருக்கும், நட்பாக இருப்பாங்க. நம்மளுடைய கல்யாணத்துலேருந்து காதுகுத்துலேருந்து கருமாதி வரைக்கும் எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க, அவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலி வைக்கிறது அல்லது செவுறு வைக்கிறது, அப்புறம் அந்த வாசலில் தண்ணி தெளிக்கும் பொழுது, பார்க்கிங் விடும் பொழுது பயங்கர சண்டையாயிடும். அவ்வளவு நட்பாக உறவாக இருந்தாலும் அந்த சண்டை வரும் பொழுது
அந்த வீட்டிலேருந்து ஒரு அம்மா வந்து சண்டைக்கு முன்னாடி வர்றாங்க அப்படின்னாக்கா, இந்த வீட்டில் உள்ள ஆண் சண்டைக்கு போகிறோம்னாக்கா அவங்க கிட்ட சண்டை போட மாட்டாங்க. ஒருவேளை வாய் வார்த்தையாக இருக்குமே தவிர அவங்க ஒருவேளை ஏறி அடிக்கிறது மாதிரி வந்தால் கூட இவங்க பின்வாங்க தான் செய்வாங்க. ஆனால் பாருங்க, இந்த பாப்பா அந்த அம்மா மேலே கையை வச்சு தள்ளுறான். என்ன தைரியத்தில் அவன் அந்த வேலையை செய்கிறான் அப்படின்னாக்கா, நாமெல்லாம் குறிப்பாக இந்த ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து நமக்கெல்லாம் எதிரி ஷெட்யூல்டு காஸ்ட் தான், நமக்கு எதிரி பாப்பா இல்லை அப்படிங்கிற மனநிலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த மனநிலையில தான் அவன் அந்த பாப்பா வந்து நம்ம வீட்டு அம்மா மேலே ஒருத்தவன் கையை வச்சு தள்ளும் பொழுது நம்ம அமைதியாக இருக்கோம். எந்த ஒரு சுயமரியாதையும் இல்லாமல், சொல்ல போனோம்னாக்கா சொரணை இல்லாமல் நாமெல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வெளிப்படையாக ஒத்துக்கணும். இதே மாதிரி நீங்கள் ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் இல்லை, ஒரு ஆண் மீது நீங்கள் கையை வச்சு தள்ளிட முடியுமா? ஒரு ஆண் பாப்பான் ஒருத்தவன் அவனே தப்பு செய்கிறான், நீங்கள் கையை வச்சு அவன் மேலே தள்ளிட முடியுமா? ஒரு பூணூல் போட்டுட்டு சட்டை போடாமல் இருக்கிற பாப்பா மேலே, சட்டை போட்டால் கூட பாப்பான்னு தெரியாது, நம்ம ஈஸியாக தள்ளி விட்டுருவோம். பூணூல் தெரிய சட்டை போடாமல் இருக்கிற ஒரு பாப்பா உங்கள் மீது ஒரு ஏதோ ஒரு ஒடுக்குமுறை நிகழ்த்துறான், நீங்கள் அவன் மேலே கையை வச்சு தள்ளிட முடியுமா? முடியாது. நீங்கள் கையை வச்சு தள்ளினீங்கனாக்கா தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த பாப்பானும் வர மாட்டாங்கிறது வேற விஷயம், ஏன்னாக்கா அது பெரியார் மண்ணு. ஆனால் டெல்லியிலேருந்து இங்கே வருவாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றம் நடக்குது, அதில் மக்கள் எல்லாம் பாதிச்சு போய் கிடக்குறாங்க, வீட்டில் உள்ள பொருளாதாரம் அழிஞ்சு போய், வீட்டில் உள்ள கால்நடைகள் அழிஞ்சு போய், உசுருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கும் பொழுது அவங்கள பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வரிகாசில் டிக்கெட் போட்டு ஃப்ளைட் ஏறி வந்த அந்த நிர்மலா சீதாராமன் நேரடியாக எங்கே போகிறாங்கனாக்கா, கோயிலில் உள்ள அவர்கள் சமூகத்தை சார்ந்த பாப்பானுக்கு தட்டில் ஏன் காசு போட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நிதியமைச்சர் இல்லை அவங்க, பாப்பானுக்கு ஏன் நீங்கள் தட்டில் காசை போட மாட்டேங்கிறீங்க, எதுக்கு உண்டியலில் காசை போடுறீங்க அப்படின்னு ஒரு எங்கேயோ ஒரு கோவிலில் உள்ள ஒரு பாப்பானுக்கு தட்டில் உழுவுற ₹1 2 கூட அவனுக்கு விழுவ மாட்டேங்குதுன்னு இந்தியாவுடைய ஒன்றிய அமைச்சர் நம்ம காசில் டிக்கெட் போட்டு ஃப்ளைட் ஏறி வந்து நம்மளுக்கு எதிராக இங்கே ப்ரெஸ் மீட்டு கூட்டி அவங்க ப்ரெஸ்ஸில் பேசுகிறாங்க. ஒரு சாதாரண தட்டில் காசு போகிற காசுக்கு டெல்லி வரைக்கும் அதிருது பாருங்க. ஆனால் நம்ம வீட்டு அந்த கோவிலில் தமிழில் அர்ச்சனை பண்ண போகிறோம்ப்பா, ஏன் கடவுள் பாம்புருங்க, அவங்க ஏதோ நாத்திகர் கிடையாது, அவங்க திராவிடர் விடுதலை கழகம் பயிற்சி கொடுத்து அனுப்பிய நபர் கிடையாது, அவங்க தமிழில் நான் வேண்டி அர்ச்சனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பாப்பா கையை வச்சு தள்ளுறான். நாமெல்லாம் அதை சுரணை இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழல் மாறணும். இளைஞர்கள் மாணவர்களை ஒன்றிணைத்து அவங்களுக்கு வந்து நம்மளுடைய உண்மையான எதிரி யார், நம்மளுடைய உரிமைகளை பறித்தது யார், நீ நினைக்கிறது மாதிரி இங்கே உள்ள வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் நமக்கான எதிரிகள் அல்ல. குறிப்பாக ஓபிசிக்கு நமக்கான எதிரிகள் யார், நம்முடைய உரிமைகளை பறித்து இன்னைக்கு யூஜிசி போன்ற பல்கலைக்கழகங்களில் அதை சார்ந்த கல்வி நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 80% அது மாணவர்களுக்கான இருக்கையாக திமுக சரின்றுவாங்க தாவேக்காவாக இருந்தா இந்த சவுண்டு அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த யூஜிசியில் உள்ள மாணவர்களுக்கான இடஒதுக்கீடாக இருக்கட்டும் அல்லது ஃபேக்கல்டிஸுக்கான இடஒதுக்கீடாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட 80% பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த, ஒரு 3% இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் 97% இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத உன்னுடைய இடங்களை, அது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அல்லது படிப்புக்கான இடமாக இருக்கட்டும், இந்த இடத்தை ஆட்டையை போட்டதுனாக்க திருடுறது, லிட்டரலாக சட்டத்தை கொண்டு அல்லது சட்டத்துக்கு புறம்பாக திருடி உன்னுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து உட்கார்ந்திருப்பது அந்த 3% தவிர நீ நினைப்பது போன்று ஷெட்யூல்டு காஸ்டை சார்ந்த தோழர்கள் அல்ல என்பதை இந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் உணர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த யூடியூப் ரீட்ஸினுடைய நோக்கம். இதை தொடர்ந்து நம்ம இந்த யூஜிசி பல்கலைக்கழகங்களில் நடந்த ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இதுக்கு எதிராக அந்த 3% போய் உட்காந்து ஒரு தடை உத்தரவு வாங்கினாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். சத்தம் வந்துகிட்டே இருக்கு, யாரோ தம்பூரா வச்சுட்டே இருக்காங்க பின்னாடி, அதை மட்டும் கட் பண்ணணும். கண்ணாடி திருப்பி வச்சா ஆஃப் ஆகிருக்கும், நான் தான் விட்டேன். இல்லை நானே பண்ணிக்கிறேன், இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த யூஜிசி மேட்டரில் இப்போ நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், உண்மையிலே யூஜிசியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது குறித்து. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க உள்ள இந்த யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர்ற பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் அல்லது பள்ளி நிறுவனங்கள், இந்த இடங்களில் இந்த 3% இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் 80% இடத்தை வந்து அவங்க தான் ஆக்குப்பை பண்ணி உட்காந்துருக்காங்க. மீதமுள்ள 20%ல் 97% இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத நம் மக்கள் வெறும் 20% தான் இருக்காங்க. 3% இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் 80% இடஒதுக்கீட்டை வந்து அவங்க நம்மளுடைய இடஒதுக்கீட்டை திருடி உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அதை திரும்ப நாங்கள் புத்தகமாக மாற்றிருக்கோம். அந்த புத்தகம் பல்கலைக்கழகங்கள் பார்ப்பனர்களுக்கு மட்டுமா,
யூஜிசி ஏன் எதற்கு அப்படிங்கிற தலைப்பில் இந்த புத்தகம் தயாராகிருக்கு. இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் வர்றதுக்கு முன்னாடியே அந்த புத்தக வெளியிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதற்கும் உங்களுடைய ஏகோபித்திய வரவேற்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்னன்னாக்கா, யூஜிசியில் பாதிக்கப்படுறது சாதிய ரீதியான கொடுமைகள் நடத்தப்படுவது அப்படிங்கிறது வெறுமனே ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு மட்டும் நடப்பதல்ல. அங்கு படிக்கிற நீ ஆண்ட பரம்பரை என்று பெருமை பேசிக் கொள்கிற, நான் பாண்டிய வம்சம், நான் சோழர் வம்சம், நான் சேரர் வம்சம் என்று பெருமை பேசிக் கொள்கிற உன்னுடைய சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் அங்கு சாதிய ரீதியிலான ஒடுக்குமுறை நடக்கிறது. இதில் அதிகபட்சமாக யூஜிசியில் உள்ள பல்கலைக்கழகங்களில் கல்வி நிறுவனங்களில் அதிகமாக தற்கொலை செய்து கொள்வது, டிஸ்கண்டினியூ செய்து கொள்வது யாருன்னு நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னாக்கா, நீ சொல்கிற அந்த சேர சோழ பாண்டி வம்சத்தை சார்ந்த இடைநிலை சமூகத்தை சார்ந்த ஓபிசி பிசி எம்பிசி சார்ந்த மாணவர்கள் தான் இதற்கு இந்த பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். அப்படின்னா பாதிப்பை ஏற்படுத்துறது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும். இதை டேட்டாவோட நம்ம கன்வே பண்ணியிருக்கோம். அரசாங்க டேட்டா, அது அல்லாமல் ஆய்வுகள் செஞ்சு நிறுவனங்கள் வெளியிட்டிருக்க டேட்டாவை எடுத்து தான் நம்ம அதை வெளியிட்டிருக்கோம். அந்த யூஜிசி வீடியோவில், யூஜி சம்மந்தப்பட்ட வீடியோவில் அதான் புத்தகமாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். குறிப்பாக எங்களுடைய நோக்கம் என்னன்னாக்கா, அந்த ஓபிசி சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு உன்னுடைய எதிரி யாரு அப்படிங்கிறத கரெக்டாக, ஏன்னாக்கா எதிரினாக்கா என்கிட்ட உள்ள பொருளை எனக்கு சேர வேண்டிய உரிமையை எவன் தட்டி பறித்து எடுத்துக்கொண்டு போய் ஆட்டையை போட்டு எனக்கு உண்மையான எதிரியை விட்டுட்டு எனக்கு வேற ஒரு என்னுடைய சகோதரனை, என் உறவை, என் ரத்தத்தை, என் தொப்புள் கொடிய ஒருத்தவன் எனக்கு எதிரின்னு எவன் காண்பிக்கிறானோ, இந்த திருட்டு வேலையை செய்கிற அயோக்கிய நாய் தாண்டா நம்மளுடைய எதிரி என்பதை இந்த ஓபிசி சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும், பாடம் புகட்ட வேண்டும். அவர்களுக்கு சரியான எதிரியை நாம் புகட்ட வேண்டும், காண்பிக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த யூடியூப் ரீட்ஸாக இருக்கட்டும், யூடியூப் ரூட்டஸாக இருக்கட்டும், அல்லது யூஜிசி சம்பந்தமான புத்தகம் கொண்டு வருவதன் நோக்கம். இப்போ நீங்கள் இந்த திரைடல் பார்த்துருப்பீங்க. இந்த திரைடலில் அந்த அம்மா போகும்பொழுது அந்த பாப்பா கையை வச்சு தள்ளதை நான் ஏற்கனவே பேசிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த ராஜா சொல்லுவாப்புல, நீ உன் குடும்பம் நாசமாக போகும் அப்படிங்கும் பொழுது ஒருத்தவங்க வயிறு எறிஞ்சு சாபம் விடும் பொழுது இங்கே உள்ள அரங்கம் போய் சிரிச்சாங்க. அது அந்த சிரிப்பு ஏன் அப்படிங்கிறது நமக்கு உள்ள இருக்கும் தெரியும். நீ நாசமாக போக, உன்னுடைய ஈரல் அழுகி போகும் அப்படின்லாம் சொல்லி பேசினேன் அந்த ராஜா. என்னக்கா, இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டினா தான் ஹிந்து கடவுள்களுக்கே உரிமைகளை கோருகிற ஒரு கம்யூனிட்டினா அல்லது கட்சி அல்லது அமைப்பு நான் தான், அந்த அத்தாரிட்டி நான் தான் அப்படின்னு சொல்லிக் கொள்கிற ராஜா, உன்னுடைய குடும்பம் உருப்படாமல் போகும், நீ நாசமாக போவ அப்படின்னு ஒரு ஆலயத்தினுடைய வாசலிலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு சாபம். அந்த சாபம் என்னவாயிடுச்சுனாக்கா, அப்படியே பூமராங் மாதிரி திரும்பி அவருக்கு போச்சு. கை கால் இழுத்துக்கிட்டு வாய் இழுத்துக்கிட்டு கடந்து ஹாஸ்பிட்டலில் கடந்து உயிருக்கு போராடி தப்பிச்சு வந்தது யாருனாக்கா, அன்னைக்கு we will face the consequences, நாங்கள் உங்களை அனுமதிக்க மாட்டோம், சட்ட ரீதியாக வரும் பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம் என்று சொன்ன திராவிட மாடல் நாயகனுக்கோ அல்லது இந்த திராவிட மாடல் அரசு சொன்ன அந்த ஆணைக்கு ஆதரவாக இருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கோ ஜனநாயக சக்திகளுக்கோ, ஏன் கடவுள் மறுப்பாளனுக்கோ அது வரல. அவன் சொன்ன அந்த சாபம் யாருக்கு ரியாக்ட் பண்ணுச்சுனாக்கா, அவருக்கு என்ன ரியாக்ட் பண்ணிச்சு. அப்ப கடவுளுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லுகிற அந்த சாபம் அவருக்கு எதிராக திரும்பி இருக்குனாக்கா, அப்ப கடவுளுக்கு எதிராக செயல்படுவது யார்? நீ கடவுள் இருக்குன்னு நம்புற, முருகன் இருக்காரு, சிவன் இருக்காரு, பெருமாள் இருக்காரு, கடவுள் இருக்காருன்னு நம்புற. இல்ல, நம்பிக்கிட்டு தானே இந்த கடவுளுக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயல்படுகிறதுன்னு ஒரு சாபத்தை கொடுக்குற. அந்த சாபம் அப்படியே பாருங்க, நீ நாசமா போவன்னு சொன்ன அந்த கை இழுத்துட்டு கிடக்கு. நீ ஒரு முஸ்லீம் இப்படி சொல்லுவியான்னு முன்னாடி கால் எடுத்து வைக்கிறாப்புல அந்த போலீஸ், அந்த கால் இழுத்துட்டு கிடக்கு. இன்னைய வரைக்கும் இந்த பெரியாருக்கு எதிராக, திராவிட மாடலுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினவா இழுத்துக்குச்சு. நீங்க பாருங்க, ஒன்றும் எதை வச்சு தன்னுடைய உடம்புல உள்ள உறுப்புகளை வச்சு இந்த சமூகத்துக்கு எதிராக, தமிழ் மண்ணுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக அவர் செயல்பட்டாரோ அது எல்லாமே ஒன் சைடு இழுத்துக்குச்சு. அப்ப கடவுள் இருக்காங்க மாதிரி கரெக்டு தானே? எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறது வேற, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கடவுள் இருக்காங்க மாதிரி தானே? அப்ப கடவுள் யாரை பழி வாங்கியிருக்காரு? அப்ப இங்க யார் இந்த மக்களுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக செயல்படுவது யாரு? இப்ப அவருடைய கோரிக்கை என்னன்னா, இந்த தீபம் இங்க ஏற்றாம இங்க ஏற்றுவது கடவுளுக்கு செய்கிற அநீதி அப்படின்னா, முருகனுக்கு ஆதரவாக நான் வாதாடுறேன், நான் போராடுறேன்னு நீ சொல்ற. ஒருவேளை முருகன், ஆமா நம்மளுடைய உரிமை பறிக்கப்படுது, நம்முடைய இடத்த பக்கத்துல உள்ள தர்கா அல்லாஹ் அதை எடுத்துக்கிட்டாரு, இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டாங்க, தர்கா நிர்வாகம் எடுத்துக்கிச்சு, அப்ப எனக்கு உள்ள இடத்த இஸ்லாமிய சமூகம் எடுத்துக்கிட்டுச்சு அப்படின்னு முருகன் நினைச்சிருந்தாருன்னா இந்த பக்கவாதத்தை யாரு கொடுத்திருப்பாரு? அப்ப தர்கா நிர்வாகிகளுக்கோ, அபுதா 200 தோழர் பேசுறார் ஆலோசகர் அவருக்கோ, அல்லது அந்த தர்காவினுடைய உரிமையாளரோ அல்லது அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஒருத்தர் பேசினார் அவருக்கோ, அல்லது அந்த இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள ஒரு மூத்த தலைவருக்கோ தானே இந்த பக்கவாதம் வந்திருக்கணும். ஏன்னா கடவுள் என்னோட இடத்த பறிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் அந்த தண்டனை கொடுத்துருக்கணும். அப்ப யாருக்கு அந்த தண்டனை கொடுக்குறாருனாக்கா,
இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற முருகனுக்கே நான் தான் வாதாடுறேன்னு சொல்ற எச்ராஜாவுக்கு இந்த பக்கவாதத்தை கொடுத்துருக்காருனாக்கா, அப்ப முருகனும் என்ன நினைக்கிறாருனாக்கா, டேய் நானும் என் மாப்பிள்ளையும் பக்கத்து பக்கத்தில் இருக்கோம், தர்காவில் அங்கே வச்சிருக்கிற அவரும் நானும் மாப்பிள்ளை மச்சான். நீ எதுக்குடா குறுக்கால வந்து நீ எதுக்கு இங்கே குச்சி விட்டுக்கிட்டு இருக்க? நீ யாரு முதல்ல இந்த மண்ணுக்கு? நான் முருகன். எனக்கா இந்த திருமுருகாற்றுப்படை என்ன சொல்றாங்கனாக்கா, நிறைய பேர் பேசியிருப்பாங்க, அதில் திணை அரிசியில் ஆட்டு ரத்தத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு அது மேலே வேலை வச்சாதான் வேலன் வருவான் அப்படின்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடை செஞ்சது யாருனாக்கா, ஏன்னா முன்னாடி இப்படி தான் வழிபட்டுருக்காங்க. இந்த வழிபாட்டுக்கு தடை செஞ்சு வேலனை வெஜிடேரியன் ஆக்குறது அந்த குரூப். வேலன் யார்? அவன் வேடனை வெஜிடேரியன் ஆக்கிட்டான். அந்த காண்டில் தான் வேலன் என்ன பண்ணுறாப்புலனாக்கா, அவனை கையங்காலம் இழுத்து போட்டாப்புல. பக்கத்தில் உள்ள என் மாப்பிள்ளை நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஏன்டா எனக்கு சேர்த்து வைக்க வேண்டியதுலடா என்ற பரதேசி நாய்களா, நான் வேடர் சமூகத்தை சார்ந்தவன். வேடர்னாக்கா வேட்டையாடுவதுதான் என்னுடைய தொழில், அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் காட்டில் இருந்தவன், நான் வேலூர் உள்ள தலைவன் முருகன். அப்ப அவர் என்ன வெஜிடேரியன்? வேடன் எப்படிங்க வெஜிடேரியனா இருக்க முடியும்? ஒரு வேடன் எப்படி வெஜிடேரியனா இருக்க முடியும்? வெஜிடேரியனாக இருந்தால் வேடனுக்கு எதுக்கு வில்லம்பு? வெஜிடேரியனுக்கு எதுக்கு வில்லம்பு? வெஜிடேரியனுக்கு எதுக்கு வேலை வச்சு என்ன மந்திரம் செய்ய போறாரா? இல்ல வேட்டையாடுவதற்கு வேலை பயன்படுத்தி இருப்பாப்புல, வில்லை எடுத்து வேட்டையாடுவாப்புல. நான் அந்த ராமர் லட்சுமண இந்த விஷயம் வந்தப்பவே, நம்ம அந்த மாட்டுக்கறி பிரச்சனை வந்தப்பே நம்ம கேட்டோம், எப்படி நீங்க வந்து மாட்டுக்கறி தின்னாருன்னு ராமரை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்தாங்க. அப்பவே சொன்னேன், ஏப்பா அவர் ராமரும் லட்சுமணனும் அவர் வெஜிடேரியனாக்கா வெஜிடேரியனுக்கு எதுக்கு வில்லம்பு? அவர் காட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன அதை போய்